அந்த ஆகாப் ராஜாவின் குடும்பத்தை அழிக்க துடித்தவன். இன்னும் கூட அந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமையும், யூதாவின் ராஜாவாகிய அகசியாவையும் அழிக்க துடித்தவன். கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி செய்து அவனுடைய பக்தி வைராக்கியத்தை காண்பிக்க துடித்தவன். ஆனால் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு அவன் எந்த முயற்சியுமே எடுக்கல. நாமளும் இன்றைக்கு சில நேரங்கள் அப்படிதான் இருக்கிறோம். பிற சமுதாய ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் மேல் வைத்திருக்கிற பக்தி வைராக்கியத்தை காண்பிக்கிற நம்ம முயற்சி எடுக்கிறோம். ஆனால் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு புரிகிறோமா என்று பார்த்தால் இல்லை பிரியமானவர்களே. கர்த்தரிடத்துல அன்பு கூறுகிறோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? விட வேண்டிய காரியங்கள் எல்லாம் விடணும். ஸ்கூல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்போம். ஃப்ரெண்டுக்கு பிடிக்காத காரியத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? செய்ய மாட்டோம். இந்த காரியம் என் ஃப்ரெண்டுக்கு பிடிக்காது. இத அவன் பார்த்தான்னா அவன் என்கிட்ட என்ன செய்ய மாட்டான்? பேசுறத விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக நம்ம அந்த காரியங்கள் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். இன்றைக்கும் பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொன்னால் அதை வெறும் வார்த்தையாக, வெறும் நம்முடைய பக்தி வைராக்கியத்தின் மூலம் மாத்திரம் காண்பித்து நிறுத்தி விடாமல், அவருக்கு பிடிக்காத காரியங்களை, குணாதிசயங்களை நம்ம முற்றிலுமாக கைவிட வேண்டும். பிறரிடத்தில் நான் அன்பு கூற கடவாயாக என்று சொன்னால், அது கஷ்டமாக இருந்தாலும் நம்ம அன்பு கூற வேண்டும். நம்மளால அன்பு கூற முடியாத நபர்களிடத்துல கூட நம்ம அன்பு கூற அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, நீ மன்னிக்கணும். நீ 7, 70 தினமும் பிறருடைய பாவங்களை நீ மன்னிக்கணும் அப்படின்னு கர்த்தர் சொன்னார் என்றால், நாம் பிறருடைய பாவங்களை மன்னிப்பதற்கு என்று சொல்லி நாம் என்ன செய்யணும்? முயற்சி எடுக்க வேண்டும். அதுதான் முழு பலத்தோடு அன்பு கூறுகிறது. நம்மளால முடியாத காரியத்த நம்ம முழு பலத்தையும் போட்டு நம்ம என்ன செய்யணும்? செய்யணும். பிரியமானவர்களே, நம்முடைய கிரியையினால இது முடியாது. ஆனா ஆண்டவருடைய கிருபையினால முடியும். தேவனிடத்துல நம்ம என்ன செய்யணும்? நமக்கு அந்த இருதயத்துல இந்த கவலை இருந்துச்சுன்னா, ஆண்டவர் என்ன செய்வார்? அத செய்கிறதுக்கான பலனையும், கிருபையும் நமக்கு என்ன செய்வார்? தருவார். இந்த பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் கவலைப்படவில்லையாம். தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. ஆண்டவருக்கு பிரியமாக நடக்க அவன் கவலைப்படவில்லை. இன்றைக்கும் நம்ம அந்த ஒரு சிறிய அந்த கவலையை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஐயோ! ஏசப்பாக்கு பிரியமான காரியத்தை என்னால செய்ய முடியலையே. ஏசப்பாக்கு பிடித்த காரியத்தை என்னால செய்ய முடியலையே அப்படின்னு ஒரு சின்ன கவலை இருந்தாலே போதும். கர்த்தர் அதை கனப்படுத்தி நமக்கு அதுக்கான பலனை தருவார் பிரியமானவர்களே. பரிசுத்தமான ஜீவியம் வாழ்வதற்கு தேவன் தான் நமக்கு பலன் தர வேண்டும். நானே உங்களை பரிசுத்தராக்குகிற கர்த்தர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? பிரியமானவர்களை இன்னும் கூட நம்ம விட வேண்டிய கெட்ட பழக்கங்களை எல்லாம் நம்ம விட வேண்டும். அப்படின்னாதான் நம்ம ஆண்டவர் நம்ம ஆண்டவர் மேல அன்பு கூறுகிறோம் அப்படின்னு அர்த்தமாகும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம விட்டு விலக வேண்டும். பிரியமானவர்கள், இன்றைக்கு